Hey guys, welcome to Mani Adicha Soru. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். சாப்பாடுக்கா இருக்கட்டும், இட்லி தோசைக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி. பட் இதோட ஒர்க் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ரொம்ப பெரிய ஒர்க். ஏன்னா இதுக்கு செப்பரேட்டா ஒரு மசாலா ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் சிக்கனை வந்து குக் பண்ணணும், ஏன்னா மசாலா ரெடி பண்ணி அதுக்கு தனியாக அரைச்சி எல்லாமே பண்ணணும். இதுக்கு வந்து ரெசிபிஸ்ல இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்ப அதிகம். ஏன்னா செட்டிநாடு சிக்கன், செட்டிநாடு மீன் குழம்பு எல்லானால இதுல பாத்தீங்கன்னா சீரகம், சோம்பா இருக்கட்டும், கடல் பாசியா இருக்கட்டும், பட்டை கிராம்பு, இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸா இருக்கட்டும், பட்டை மிளகாய், அதாவது குண்டு மிளகான்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால இதுக்கான வேலைகள் அதிகம். பட் இதை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதோட ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம் வாங்க. இந்த செட்டிநாடு சிக்கனுக்காக 1 கிலோ சிக்கன் கழுவி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 மீடியம் சைஸ் தக்காளி, 3/4 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் தனியா தூள், சோம்பு 3/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு, மசாலா ஐட்டம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்ந்து ஒரு 10 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். கடல் பாசி 4 பீஸ் 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு தனியா 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 1 கப், அதாவது அரை முடி தேங்காய், காஞ்ச மிளகாய் 15 நம்பர், கருவேப்பிலை 1 கொட்டு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இவ்வளவுதான் இந்த செட்டிநாடு சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யலாம் பார்த்துலாம் வாங்க. இப்ப இந்த மசாலா அரைக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். இதுல ரொம்ப வேணாம், ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். 2 ஸ்பூனாவே நான் ஊத்திக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே அடுத்தடுத்து மசாலா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போட போறது பாத்தீங்கன்னா சோம்பு 3/4 ஸ்பூன் சொல்லியிருந்தேன்ல, அதுல ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பை இப்ப போட்டுறேன். இந்த சோம்பு லைட்டா வதங்கட்டும், அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். இந்த சோம்பு வதங்க ஆரம்பிக்குது. இது கூடவே இந்த பட்டை மசாலா, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இது லைட்டா வதங்கட்டும். அடுத்து சீரகம், மிளகு, அவ்வளவுதான். இது எல்லாமே போட்டு லைட்டா வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்கினா லைட்டா போட்டணும். கொஞ்சம் லைட்டா வதங்க ஆரம்பிக்கட்டும். இப்போ ஸ்டவ் சிம்ல வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கடல் பாசி எடுத்து வச்சிருக்க தனியா, இது எல்லாமே போட்டாச்சு. இது எல்லாமே போட்டு கொஞ்சம் வதக்கலாம். சிம்ல வச்சு வதக்கிட்டு இருக்கேன். இது ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் ஆச்சு. நான் பட்டை மிளகாய் போட்டுட்டேன். இந்த பட்டை மிளகாய் போட்டு நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் துருவலை போடணும். இது ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் போட்டுக்கிறேன். இந்த துருவின தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அவ்வளவுதான். இது நல்லா ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் வதங்கட்டும். அப்படியே சிம்ல தான், ஒண்ணு வரைக்கும் நான் சிம்ல தான் வச்சிருக்கேன், ஹை ஃபிளேம்ல வைக்கல. இப்ப பாருங்க நல்லா வதங்கட்டும். இது வதங்கிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லைல்ல, இதுல இருந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். இந்த எண்ணெயை நல்லா விட ஆரம்பிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த எல்லா மசாலா ஐட்டமும் நல்லா வதங்கிடுச்சுன்னு. அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்ப இது நல்லா வதங்கட்டும். எண்ணெய் விடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, எண்ணெய் விட ஆரம்பிச்சிருக்கு, எண்ணெய் தள்ளுது. இந்த மாதிரி எண்ணெய் இப்ப பாருங்க நடுவுல நல்லா எண்ணெய் வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வரும்போது இன்னொரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நான் ஸ்டவ் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கிறேன். அது பாருங்க எல்லா சைட்ல இருந்து எண்ணெய் தள்ளுது பாருங்க, உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். எண்ணெய் விடுது. அதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே ஒரு தட்டுல மாட்டிட்டு
இது நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்தா இந்த மசாலா ரெடி ஆயிடும். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இந்த செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ மசாலா அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. இப்போ செட்டிநாடு சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சில ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுக்கு மண் சட்டியில செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். சட்டி சூடான உடனே ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக தான். திட்டாதீங்க ஏன் இவ்வளவு எண்ணெய் ஊத்துறீங்க அப்படின்ட்டு. இது எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே நம்ம மிச்சம் எடுத்து வச்சிருக்க ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் சோம்பு, எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் மசாலாக்கு இல்லாம தனியா இதுலயும் கொஞ்சம் போடுறேன். இது கொஞ்சம் வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கின உடனே பாருங்க, லைட்டா எண்ணெயில சூடாகி வதங்குது. இந்த டைம்லயே ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செட்டிநாடு சிக்கனுக்கு இந்த வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வதங்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதை முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் எவ்வளவு வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவிக்கு டேஸ்டும் அதிகமாகும். அதே சமயம் நிறைய பேர் பண்ற இந்த மாதிரி கிரேவி எல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயம் ஃபுல்லா வதங்கி தக்காளி போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. அப்படி எப்பயுமே பண்ணாதீங்க. வெங்காயம் ஒரு 3/4 வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்குங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயத்தோட சேர்ந்து வதங்கினாதான் அந்த டேஸ்ட் ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த சிக்கனுக்குலாம் நான் எடுத்திருக்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரேஷியோ, பாதிக்கு பாதி. இப்போ 50 கிராம் இஞ்சினா 50 கிராம் பூண்டு, அந்த ரேஷியோல தான் இதுக்கு எடுத்திருக்கேன். இதே பிரியாணி, புலாவ் அந்த மாதிரி எதுனா இஞ்சி அதிகமா பூண்டு கம்மியா இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் பூண்டு ஃபிளேவர் அதிகமா இருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் ஈக்குவல் ரேஷியோல எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. கருவேப்பிலை போட்டு உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா இதுக்கப்புறம் டக்குன்னு வதங்க ஆரம்பிச்சிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே தக்காளி போடலாம். அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நல்ல கலர் வந்துச்சு. இந்த டைம்ல தக்காளியை போட்டு இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கி வரணும். இது கொஞ்சம் வதங்கின ஒரு பாதி வதங்கினோடனே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் தனியாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். நீங்க கேட்கலாம் மொத்தமாவே 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் எப்படி போதும்னு. ஆல்ரெடி வதக்கி இருக்க மசாலால பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம். இது எல்லாமே அந்த காரம் கரெக்டா இருக்கும். இந்த மசாலால கொஞ்சம் வேணுன்றதுக்காக தான் அந்த மிளகாத்தூளுமே. இல்ல எனக்கு மிளகாத்தூளை விட மிளகுத்தூள் காரம் வேணும் அப்படின்னா நீங்க மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கலாம். இல்ல அங்க பட்டை மிளகா கம்மி பண்ணிக்கலாம். இது வதங்கட்டும். இது பாருங்க ஓரளவுக்கு வதங்குது. இந்த டைம்ல 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், பிளெயின் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் எப்பயும் சொல்றதுதான், உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், அதிகமாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது போட்டாச்சு. இது எல்லாமே நல்லா ஒன்னா சேர்ந்து வதங்கி இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல சிக்கனை போடலாம். இது வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, எல்லாமே பிளெண்ட் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் விட ஆரம்பிக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், எண்ணெய் விட ஆரம்பிக்குது. இந்த டைம்ல நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ண உடனே தண்ணி மட்டும் ஆட் பண்றாதீங்க. ஏன்னா இப்ப சிக்கன் ஆட் பண்ண உடனே சிக்கன் லைட்டா வதங்க ஆரம்பிக்கும். வதங்கின உடனே இந்த சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாமே வெளியே வரும். யூஸ்வலாவே சிக்கன்ல மட்டன்ல எல்லாம் உள்ளேயே தண்ணி இருக்கும். வதக்கும் போது அதுல இருந்து லைட்டா எப்பயுமே தண்ணி வரும். உங்களுக்கு கிரேவின்றதுனால மசாலா ஊத்தின அப்புறம் நம்ம தண்ணி ஊத்திக்கினா போதும். இப்போ இது ஒரு 30 to 40% வதங்கணும்.
இப்போ இது வதக்கலாம், இது கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இந்த அளவுக்கு ஒரு வதங்கின ஒன்று சிக்கனு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊற்றிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிறேன். மசாலா ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க. இப்போ இதெல்லாம் போட்ட அப்புறம் சிக்கன் நல்லா தண்ணி விடும், அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிட போகுது. பாருங்க, அதான் கலரே பாருங்களேன். போட்ட உடனே இந்த மசாலா ஊற்றின உடனே கலரே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது அப்படியே கொதிச்சு இறக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஏன் வீடியோ இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்ட்டு. நான் இது ஆல்ரெடி சமையல் செய்ய தெரியும் அப்படின்றவங்களுக்காக செய்யவே ஆரம்பிக்கல. நிறைய பேருக்கு சமையலே செய்ய தெரியாது, பேசிக் தெரியாது. பேசிக்லேருந்து கற்றுக்கணும், ஒரு சமையலை கற்றுக்கணும், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா சின்ன சின்ன விஷயமும் சொல்லி தரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் யூஸ்வலாகவே நான் வந்து என்னோட ரெசிபிஸ் எல்லாமே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் நல்லா கற்றுக்க முடியும், அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடுறேன். தட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான் இந்த செட்டிநாடு சிக்கன். இது நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம், சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்கேன். பாருங்க கிரேவி கன்சிஸ்டன்சி, சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க அப்படியே சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது, கரெக்டாக வெந்திருக்கு, ஓவர் குக் ஆகலை. உப்பு பார்த்துடலாம். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சோண்டு பாருங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. இதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க. செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். இதை பாருங்க, அப்படியே ஒன்றும் இல்லை, லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். சிக்கன் எப்படி வருது பாருங்க. சிக்கன் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு. உண்மையாக சிக்கன் கரெக்டாக வந்துச்சுன்னா அதை பார்க்க சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரப்பரி இதெல்லாம் இருக்காது. கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா வந்து சூடான சாதத்தில் இந்த கிரேவியை போட்டு, கொஞ்சம் சாப்பாடு குழஞ்ச மாதிரி இருக்கணும், அந்த சாதத்தில் கிரேவியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கூட அப்படியே வந்து கடைசி இதெல்லாம் நல்லா இந்த சிக்கனோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். கடைசியாக முடிக்கும் போது ஒரு ரசம் இதில் இருக்கிற சிக்கன், இல்லைன்னா ஒரு தோசை சப்பாத்திக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நைட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மணி அடிச்சாஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை காய்ஸ்.